அம்பிகையின் ஆராதனைக்கு உகந்த நவராத்திரி காலத்தில் வீடுகள் தோறும் கொலு வைத்தும் கோயில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தும் சிரத்தையுடன் வழிபடும் நவராத்திரியின் முதல் நாளான இன்று மாங்காடு காமாட்சியம்மன் தரிசனத்துடன் நவராத்திரி சிறப்பு குறித்த ஒரு தொகுப்பு. அம்பாளை வழிபட ஆண்டு முழுவதும் விழாக்கள் இருந்தாலும் புரட்டாசியில் வரும் நவராத்திரி மிகுந்த சிறப்புக்குரியது. கோயில் கோபுரங்களை அலங்கரிக்கும் தெய்வீக அம்சம் பொருந்திய பொம்மைகள் போல் வீட்டின் தாழ்வாரத்தில் படிக்கட்டுகள் அமைத்து அதில் சிறிதும் பெரிதுமாய் பொம்மைகள் அடுக்கி அழகுபடுத்தி அம்பாளையே அங்கு அழைத்து பூஜிப்பது நவராத்திரியின் சிறப்பு. நவராத்திரி நம் ஆன்மாவை இருளில் இருந்து ஒளிக்கு இட்டுச் செல்லும் வழிபாடு. மனித குணத்தை தமஸ், ரஜஸ், சத்வம் என்று பிரிக்கிறது சாஸ்திரங்கள். அதில் வீரத்திற்குரிய தீவிர தன்மையை துர்கா என்றும், மென்மைமிக்க செல்வத்திற்கு லட்சுமி என்றும், புத்தி, அறிவு, ஞானம் போன்ற தன்மைகளுக்கு சரஸ்வதி என்றும் வகுத்திருக்கின்றனர் முன்னோர்கள். இந்த மூன்று நிலைகளையும் கடந்து இறைநிலையில் கலக்க வேண்டும் என்பதே ஆன்மாவின் ஆவல். அதற்கான வழிபாடே நவராத்திரி. இந்த தமஸ், ரஜஸ், சத்வ தன்மைகளை தாண்டி முழுமை பேறு பெற வேண்டும். அதுவே நவராத்திரியின் கடைசி நாள் விஜயதசமி என்னும் வெற்றி திருநாள். அம்பாளின் வழிபாட்டை வகைப்படுத்தி வலியுறுத்தும் நவராத்திரி நாளில் நாம் 9 அம்மன் கோயிலை தரிசிக்கலாம். முதலாவதாக சென்னையை அடுத்த மாங்காட்டில் உறையும் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வோம். ஈசனுடைய கண்ணை பொத்தி விளையாட்டில் ஈடுபட்டு உலகை இருளச் செய்த பிழைக்கு பிராயச்சித்தமாக விண்ணில் இருந்து மண்ணில் இறங்கி ஒற்றை விரலில் நின்று உக்கிரத் தவம் செய்து ஈசனின் அன்பை மீண்டும் பெற்றாள் அன்னை ஆதிபராசக்தி. அப்படி அன்னை தன் அன்பை பெற்றதுடன் இந்த அகில உலகில் அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு பிழைக்காக ஈசனின் அருகாமையை பிரிந்து அவனது அன்பை இழந்து பூமியில் பிறந்து உழலுகின்றன. இதிலிருந்து விடுபட்டு ஈசனை அடைய வழிகாட்டும் வகையில் அன்னை தானே உதாரணமாக நின்று தவமியற்றி அனைத்து உயிர்களும் ஈசனை, அதாவது இருளில் இருந்து ஒளியை அடைய வழிகாட்டி இருக்கிறாள். இந்த நவராத்திரி நன்னாளில் அன்னை மாங்காடு காமாட்சி பாதம் பணிந்து வணங்கி அவள் அருளை பெறுவோம். நவராத்திரி வழிபாட்டை மேலும் சிறப்பிக்க நவதுர்கா வழிபாடு உகந்தது என்கிறது ஐதீகம். அப்படி புகழ்பெற்ற நவதுர்கா தேவிகளில் முதலாவதாக பார்வதி தேவியின் மற்றொரு அம்சமான ஷைலபுத்ரி தேவியை பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். பார்வதி தேவி சதி தேவியாக அவதாரம் எடுத்து தீயில் தன்னை மாய்த்து கொண்டு அடுத்த பிறவியில் இமாலய மலைகளின் தேவனுக்கு மகளாக பிறந்தார். அவர்தான் ஷைலபுத்ரி. காளைதான் ஷைலபுத்ரி தேவிக்கும் வாகனம் என்பதால் அந்த தேவியை விருஷாரூடா என்றும் அழைப்பார்கள். ஷைலபுத்ரி தேவியை ஹேமாவதி என்றும் பார்வதி என்றும் பக்தர்கள் போற்றி வணங்குவார்கள். மனம் ஒன்றி சிரத்தையுடன் தியானித்து இவளை வணங்கினால் மூலாதார சக்கரம் விழிப்படையும். அதனால் அநேக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஷைலபுத்ரி தேவியை வழிபட எளிய ஸ்லோகத்தை கேட்போம். யா தேவி சர்வ பூதேஷு மா ஷைலபுத்ரி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை
நமஸ்தஸ்மை நமோ நமக. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பிரசன்னா அழகசாமியுடன் மூரா சுந்தரமூர்த்தி.